சாமுவேல்ல அங்கே ஒரு ஆலயத்தில் ஒரு தீர்க்கதரிசி பாஸ்டர் நல்ல வயசானவர் இருக்கிறாரு. அப்போ கவனிங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள்ட்ட பேசலை. சின்ன வயசு இந்த பையன், இந்த சின்ன 5 வயசு பையன்கிட்ட தேவன் பேசுகிறார். ஏன் அவன்கிட்ட பேச விரும்ப மாட்டார் சில நேரங்களில். உன்னுடைய நல்ல கவனிங்க, உன்னுடைய சுபாவம், உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய யோசனைகளுக்கு வந்து கர்த்தர் படியாளர் பாருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லார்கிட்டையும் தேவன் பேச மாட்டார். ஆனால் ஒருவேளை ஆண்டவர் பேசினா கூட உங்களுக்கு கேட்க கஷ்டமாக இருக்கும், பேச மாட்டார், உங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் கர்த்தர் மோசே மேலே கூப்பிட்டு போயிட்டு இவங்ககிட்ட நான் பேச வரும், நீ மட்டும் மேலே வாடான்ட்டார். யோசுவா கூப்பிடல ஆண்டவர், நீ மட்டும் மேலே வான்னு சொல்லிட்டார். சரி, இந்த ஊழியத்தை புதிய ஏற்பாடு காலத்தில் ஜாதி கிடையாது, நல்ல கவனிப்பு, புதிய ஏற்பாடு காலத்தில் ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. தேவனுடைய டைரக்ட் அழைப்பு தான் புதிய ஏற்பாடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கும் பொழுது சீஷர் 2 பேர் ஒழிய அவங்களுக்கு யாரும் தேவன் அங்கீகரிக்கல. ஆனால் 12 பேரை கர்த்தர் கூட்டின்னு வந்து, நல்லா கவனிங்க, 12 கூப்பிட்ட ஆண்டவர் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணி, ப்ளீஸ் அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் மேலே கை வச்சு அண்ணன் அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை, மத்திய மார்க்கில் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நீங்கள் பேதுரு, 1 தீமோத்தேயு எல்லாரையும் நீங்கள் பாருங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் முதல்ல நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம், நான் அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். இன்றைக்கு தலைப்பு ஆசாரியன். வாசிங்க, யாத்திராகமம் 28:1. சீக்கிரம் பைபிள் எடுத்து வாசிங்க. యాత్రాగం 28:1. మరియు నాకు యాజకత్వము చేయుటకై నీ సహోదరుడైన అహరోనును అతని కుమారులను, అనగా అహరోను కుమారులైన నాదాబును, అబీహాను, ఎలియాజరును, ఈతామారును ఇశ్రాయేలులో నుండి నీ యొద్దకు పిలిపింపుము. ఆమేన్. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு முதல்ல வசனத்தை சொல்லி வாசிக்கணும். யாத்ராகமம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாராகிய நாதாப், அபியூப், எலியசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. கவனி, எல்லாம் ஒரே மாதிரி ஆயிட்டுக்கிறீங்க. ஊழியக்காரை பற்றி சொல்லித்தரேன் உங்களுக்கு. கோடிக்கணக்கான பேர் இருந்தால் கூட கர்த்தர் அவங்ககிட்ட பேச மாட்டார். இந்த இடத்துல கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு, இந்த ஆரோனுடைய சங்கதி நல்ல கவனிங்க, ஊழியக்காரன் உன்னை விட வயசு சின்னவனாக இருந்தால் கூட அவன் மேலே பண்ணப்பட்ட அபிஷேகம் உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம்தான். அது முதல்ல தெரிஞ்சிங்க, நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட. என்ன ஊழியம்? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு முதல்ல கர்த்தர் வேறு பிரிப்பார். நல்ல கவனிங்க. சம்பளம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் சம்பளமே கிடையாது. மேலேருந்து ஆண்டவர் படி அளக்கணும். சாதாரண தாமசராஜ் ஐயா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாதாரண தாமசராஜ் ஐயா சுந்தரம் ஐயா ஏதாவது கொடுப்பாங்க தான் போனாராம். அங்கே யாராவது சொன்னாங்களா கொடுப்பாருன்னு தான் போனாங்களாம். கர்த்தர் அவருக்கே தெரியாத திட்டத்தை தான் இவ்வளோ பெரிய சபை கட்ட போகிறேன். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. பாப்பா, இந்த பாப்பா கூப்பிட்டு கவனிங்க. அது கீழே கூட்டி ஒரு வருஷம் தான், வேற போக மாட்டேன் நான். இப்போ இதெல்லாம் மேய்க்க வேண்டியதாக இருப்பார். கவனிங். அப்படி போகும்போது நல்ல கவனி. நான் அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்தேன். நான் ஏசிய சம்பளம் வாங்கல ஆரம்பத்தில். நான் நிச்சயமாக 99% நான் ஊழியக்காரனா. நான் இந்த கத்தங்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் ஊழியக்காரன். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசினார் என்கிட்ட, அப்புறம் ஊழியக்காரன். நல்ல கவனிங். அப்படி போகும்போது ராமஸ்ராஜ் ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே இந்த பெரிய லெவலுக்கு வரல. அவமானம்,
நிந்த, கேடு, பசி, பட்னி, இதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் சகிக்கணும். அப்போ விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டை நீங்கள் சீட்டினா கூட கர்த்தர் எங்களை பார்ப்பார். நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர் ஏன் இங்கே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல கவனிங்க, அழகாக சொல்கிறேன், நான் திரும்ப சொல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற. மறுபடியும் சொல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இது ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக தேவனங்களை வேறுபடுத்தார். தேவனங்களை வேறுபடுத்தார். எங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு உனக்கு நிச்சயமா என் மனைவி கூட தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்ப கர்த்தர் என்ன சொன்னார் மோசேயை பார்த்து, ஆரோனும் அவனுடைய சந்ததியும், வாசிங்க, சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, என்னங்க ஆசாரிய ஊழியம் எனக்கு தேவனுடைய ஊழியம், அங்க பாருங்க, கர்த்தருடைய ஊழியம், தேவனுக்கு சொந்தக்காரனால், தேவனுடைய பிரதான தலைவனால். சும்மா ஏதாவது பேசிடாதீங்க. கை வைப்பார் ஆண்டவர் மேல, கை வைப்பார். நான் நடந்த சோமனுக்கு சொல்றவங்களுக்கு, ஊசூர்ல 2 வேலைக்காரன் நாங்கள் வச்சோம் நைட்டில், வாட்ச்மேன். ஒரு மனுஷனுக்கு 6 மணி மேலே கண் தெரியாது. நான் சொல்லி தான் வச்சேன், கஷ்டம். அந்த பாஸ்டர், பெரிய பாஸ்டர், நானு கூட 3 பேர் இருப்போம். இந்த 3 பேரும் எங்களுக்கு கேட்டு தான், நாங்கள் 3 பேர் முடிவு பண்ணி தான் முடிவு பண்ணோம். பெரிய பாஸ்டர்னு கேட்பார், சரி தம்பி செய்யலன்னு. இந்த 2 பேர் நாங்கள் தான் வச்சோம். இந்த 2 பேருக்கு சரியாக வேலை செய்யலை, நல்ல வேலை செய்யலை. இந்த 6 மணிக்கு போகிறேன்ற என்ன பண்ண, 4 மணிலாம் சாவி கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியே போயிருந்தது. திடீர்னு எங்களை பாஸ்டர் என்ன பண்ணார், கூப்பிட்டு, ஒரு நாள் வரேன், ஆம்பிளிபேர் காணும். நான் பாஸ்டருக்கு உள்ளே போய் கேட்டேன், எங்கே அந்த ஆம்பிளிபேர்? அவன் 2 வாட்ச்மேனும் கேட்டேன், எனக்கு தெரியாதுன்னாங்க. சரி நான் அப்படியே விட்டேன். நான் திருப்பி அடுத்த வாரம் ஆச்சு, திருப்பி பாஸ்டர் கேட்குறேன், எங்கே அந்த ஆம்பிளிபேர்? பாஸ்டர் கேட்டேன் நான், தம்பி திருடு போச்சு. நான் என்ன சொன்னேன், உடனே ஒரு லெட்டர் எழுதி நீங்களும் கையெழுத்து போடணும், நானும் கையெழுத்து போடணும், அவங்களும் கையெழுத்து போடணும், வாட்ச்மேன் 2 பேரும் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு கேட்டால் பாஸ்டர் லெட்டர் கொடுக்க மாட்டேன்ட்டார். சரி நான் அப்போ பாஸ்டர் ஒன்றும் பேசுகிறேன். எப்படி 15-20 நாள் ஆச்சு. 2 வாட்ச்மேனை கூப்பிட்டு என்ன தான் நடந்ததுன்னு சொன்னேன். ஐயா, நான் 6 மணிக்கு வர வேண்டிய, நல்ல கவனிக்க, 2 பாஸ்டர் பண்ண வேலை. நான் 6 மணிக்கு வர வேண்டிய மனுஷன் வேணுமுட்டே நைட் டியூட்டி போட்டாங்க. எனக்கு 6 மணிக்கு மேலே கண் தெரியாது, எனக்கு 6 மணிக்கு மேலே கண் தெரியாது, வேணும்னே எனக்கு டியூட்டி போட்டாங்க. அப்போ தான் அந்த சம்பவம் நடந்தது. சரி நீங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்களை சம்பளத்தை நான் பிடிச்சிக்கிறேன். அப்போ எங்களை பாஸ்டர்னு கேட்டார், தம்பி நீ எதுக்கு பள்ளிகொண்டாவில் போய், ஸ்டேஷன் பள்ளிகொண்டாவில் போய், நான் பள்ளிகொண்டா போய் கொடுக்க போனேன். அப்படி வேணா தம்பி அப்படின்னாரு. சரி வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணேன். நீ நம்ப மாட்டீங்க, கர்த்தர் 2 பேரையும் காமிச்சார். நான் போய் கேட்க முடியுமா என்னுடைய பெரியவராச்சேன்னு சொல்லிட்டு. என்னென்னது தெரியுமா, 2 நாள் கழித்து பெரிய பாஸ்டரும் சின்ன பாஸ்டரும் ஆம்பிளிபேர் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பக்கத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இவங்க 2 பேரும் கருப்பு ஒரு பாக்ஸை கொண்டு போய் வச்சேன். நான் நேராக போய் என்ன கேட்டேன், உங்கள் வயசுக்கு இது தகுமா, நீங்கள்லாம் ஊழியம் பண்ணிங்களா? அவன் தெரியாமல் பண்ணிட்டான், எல்லாம் ஜனங்கள் தெரியாமல் பண்ணிட்டான். உங்கள் மேலே பண்ண அபிஷேகம் அவ்வளோ பெரிய ஏழை வைத்தியத்தில் கொட்டிங்களே. 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேணாம் இது மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன், இனி உங்க கூட இருக்க மாட்டேன், கர்த்தர் சொல்லி வெளிப்படான்ட்டார். இனி உங்க கூட சொல்லிட்டு போனேன், ஒரு நாள் என்னை தேடி வருவீங்க, ஒரு நாள் என்னை. அதே மாதிரி கர்த்தர் கொண்டு வந்தான், பெருமைக்கு சொல்லலை. அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தவறு செய்யும்போது கர்த்தர் பார்க்குறார். ஆனால் குறை சொல்லலை, உனக்கு கர்த்தர் வைக்கல. ஆலயத்தில் வரும்போது இங்கே வாசிங்க, என்ன பண்ணார் பாருங்க, வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூப், எலியேசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும். பாருங்க, 12 கோத்திரத்துல கண்டவனெல்லாம் தூக்கி உள்ள உட்கார இருக்கல, கண்டவனை தூக்கி உட்கார இருக்கல. ஆரோனுடைய வம்சத்தை கூப்பிட்டு உன்னுடைய பிள்ளைங்களை கொண்டு வந்து, உன்னுடைய பிள்ளைங்களை எனக்கு ஊழியம் செய்யும்படியாக வேறு பிரிங்க. முதல்ல
வேறு பிரிங்க. அப்போ பாருங்க, என் பிள்ளை என்னுடைய சின்ன வயசு, நல்ல கவனி, இவனாக இருந்தால் கூட, இது கீழே இருந்தால் கூட அவனை கூப்பிட்டு முதல்ல என்ன பண்ணணும்? வாசிங்க, பிரித்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. ஆமென், அல்லேலூயா. உன்னிடத்தில் எதுக்கு எதுக்கு சொல்லுங்க. என்னோட எல்லாம் இருக்கும்படிக்கு அவர் எனக்கு ஊழியம், எனக்கு ஊழியம், எனக்கு ஊழியம். சொல்லுங்க, எனக்கு ஊழியம், எனக்கு ஊழியம், எனக்கு ஊழியம். மறுபடியும் சொன்ன, யாருக்கு ஊழியம்? உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு ஊழியம் செய்யும்படியாக. திரும்ப வாசிங்க. அது எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூப், எலியேசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. ஆமென், சேர்த்து கொள்வாயாக. நல்ல கவனிங்க, சேர்த்து கொள்வாயாக. இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. வாசிங்க, அது 3-4 வாசிங்க. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி என்ன பண்ணுங்க, என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நேரா ஆர்டினேஷன் கொடுக்குது. முதல்ல பரிசுத்தப்படுத்தணும், முதல்ல பரிசுத்தப்படுத்தணும், முதல்ல பரிசுத்தப்படுத்தணும். கிழவாசி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு. நல்ல கவனிங்க, 2ஆம் வசனத்துல ட்ரெஸ், 2ஆம் வசனம் வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமா இருக்கும் பொருட்டு. என்ன பாருங்க, அலங்காரம் என்ன விட்டீங்க, என்ன சொல்லுங்க. மைக் எடுத்தேமா, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு. பாருங்க, எனக்கு பயம், வசனத்தை வாசிக்க பயம், சாதாரண வாசிக்காது. இங்கே வந்து அந்நிய பாஷை பேசிட்டு மொத்த காலம் படிக்கும்போது பயத்தோடு படிங்க. வாசி மகிமையும், இங்கே பாருங்க, மகிமையும், தங்கம் இல்லை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, அந்த மகிமை, இந்த மகிமை, இங்கே பாருங்க, அந்த மகிமையும் வாசிங்க. மகிமையும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு. பாருங்க, கர்த்தருடைய மகிமை தான் நமக்கு அலங்காரம். அல்லேலூயா. இந்த உடைய நான் விரும்பி ஏற்றுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த உடைய நான் கலர் ட்ரெஸ் போட்டுனா அங்கே தான் உட்கார மாட்டேன். நான் கலர் ட்ரெஸ் போட்டுனா அங்கே தான், மேலே வர மாட்டேன். நான் இங்கே நிறைய இடங்களில் பொண்டாட்டியை பாட விடுறது, அந்த பாடுற விடுறது, இத்த பாடுறது, இங்கே உட்காந்து நடக்குது, பெண்டிகாஸ்ட் நடக்குது. நல்ல கவனிங்க, அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இங்கே வேறுபாடு ஜீவத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது, இங்கே பாருங்க, வேறுபாடு ஜீவத்தை கொடுக்கும் பொழுது அங்கே பெரிய ஒரு மகிமை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு அலங்காரம். ஆமென், அல்லேலூயா. என்ன அழகா சொல்ல பாருங்க, மகிமையின் அலங்காரமாய், மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இங்க பாருங்க, உள்ள இருக்கிற இந்த பனியன் கூட, இந்த பாருங்க, இந்த பனியன் கூட காட்டன்ல இருக்கணும். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஊழியக்காரங்க யூதருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு குல்லா ஒன்று இருக்கும். அந்த குல்லா வந்து காட்டன். அவன் போட்டிருக்கிற எல்லா துணியும் காட்டன். இது உள்ளே இருக்கிற, ஏன் தெரியுமா, வேர்வை படக்கூடாது, உள்ள வேர்வை படக்கூடாது. இந்த காட்டன் செக் பண்ணும். சுயம் உள்ளே இருக்கக்கூடாது. சுயம் வந்துச்சுன்னா ஊருக்கு அதெல்லாம் பேசின்னு இருப்பாங்க. அதெல்லாம் தான் திட்டத்து பசங்களை கூட இங்கே வரக்கூடாது. இங்கே விளையாடுறது, ஓடுறது, இதெல்லாம் விட்டுடுங்க. பரிசுத்தமான தேவன் வாசம் செய்கிற இடம், தேவன் இருக்கிற இடம் இது. பாருங்கள், கர்த்தர் என்ன பண்ண, ஊழியம் செய்கிறதுக்கு முதல்ல வேறுபாடு ஜீவியம் எல்லாத்தையும் விட்டு வரணும். செகண்டு, அவருடைய மகிமை விளங்குகிற, இங்கே பாருங்க, விளங்கணும், மகிமை விளங்கணும். அதுதான் அவனுக்கு அலங்காரமாக இருக்கும். கிழவாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக 3 காரியம். ஒன்று மகிமை, வேறுபாடு ஜீவியம். செகண்ட் திங் மகிமை. 3வது ட்ரெஸ். எனக்கு பாஸ்டர் கேட்டார், நான் சொன்னேன், ஒயிட் ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டேன், தூக்கி போட்டேன். நான்
ஏன்பா தம்பி என்ன ஜீன்ஸ் போட்டுனாரு, டிக் போட்டுன்னு. அவர் எப்பவும் ஒயிட்டில் ஓட்டு தான் இருப்பார். வாசிங்க. ఆరోన్ எனக்கு ఆసాரிய ఊழிయం తెలుగు ఏమైంది? తెలుగు ఏమైంది? భయం పెద్దా, భయం అయింది. భయం అయింది ఎందుకు? చదువు దాంతో కూసుకుంటాను. ఇప్పుడు చదువుండి ఎందుకు వస్తున్నారు అందరూ? చూడు, అతనికి అలంకారములను ఘనతయు కలగనట్టు నీ సహోదరుని అహరోనుకు ప్రతిష్ఠ వస్త్రములు కట్టవలెను. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பினேன். மகிமை மாத்திரம் இல்லை, மகிமை மாத்திரம் இல்லை, ட்ரெஸ் சென்சேஷன் மாத்திரம், பரிசுத்தம் பரிசுத்தம் மாத்திரம் அல்ல, மிக முக்கியமான எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன பாருங்க, எல்லாரும் சொல்லி வாசிங்க, அது வாசிங்க. நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பினேன். இங்க பாருங்க, நீ யாரு நல்லா தெரியும் எனக்கு, நீ என்ன பண்ற என்ன செய்ய நல்லா தெரியும் எனக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட அவனுக்கு குறை சொல்லல, நீ எந்த சிந்தையில வந்திருக்க எனக்கு தெரியும், நீ என்ன பேச நல்லா எனக்கு தெரியும், நீ என்ன பண்ற நல்லா எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன், நல்லா ஜெபிக்கும் போது சில காரியம் நடக்கும், வாண்ட பேசுவார் என்கிட்ட. புரியுதா? புரியுதுங்களா? நான் அது பெருமைக்கு சொல்லலை. இந்த இந்த அபிஷேகமானது சபையை எப்படி நடத்தணும், சபை எப்படி விசுவாசிகள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இதான் முக்கியம். அப்போ முதல்ல மகிமை மாத்திரமல்ல, வஸ்திரம் மாத்திரமல்ல, மிக முக்கியமான காரியம் வாசிங்க. நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின, ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும். விவேகமான இருதயம் உங்கள்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும், விவேகமாய். மற்றவங்களும் எப்படி பேசணும் எனக்கு விவேகமாக எனக்கு தெரியும். தெரியாதுன்னு நினச்சி நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல சொல்கிறான், எலியா தீர்க்கதரிசி ராஜா கிட்ட சொல்கிறான், ஒன்று ராஜாக்கள்ல, எப்படி அந்த தீர்க்கதரிசி எல்லாம் தெரியும், பள்ளியறையில் பேசுகிற விஷயம் எப்படி தெரியும் கேட்டினா, மடையா அவன் சொல்கிறான் வேலைக்காரன், டேய் ஆமாம் நீ என்ன பேசுனா ஊழியக்காரங்க தெரியும், நீ என்ன பேசுனான்னு தெரியும். உனக்கு கத்தரை அதுக்கு வைக்கலை, உனக்கு கத்தரை அதுக்கு வைக்கலை. இந்த சபையில் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, தட்டு திருடின்னு போனாங்க, ஒரு ஃபேமிலி வரல, தட்டு எனக்கு தெரியும், 100 தட்டு எங்கள் பாப்பா வாங்கி கொடுத்தது, ஃபஸ்ட்டு சேலரி ஊரிஸ் காலேஜ். எனக்கு அவ்வளோ நான் ஒருத்தரையும் கேட்கல, கொஞ்சம் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆள் தேவையில்லை ஆண்டவர். சபைக்கு வந்து நம்ம கொடுக்கணும், பொருளை எடுத்தும் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? இதில் ஒரு பின்னு கூட அது அபிஷேகம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆசாரிய ஊழியம் என்பது இங்கே பாருங்க, நீங்க உங்களை மேய்க்கிறதுக்கு கத்தரைங்களை வச்சிருக்கிறார், உங்களை நடக்கிறதுக்கு கத்தரைங்களை வைத்திருக்கிறார். அப்போ இங்க பாருங்க, சம்பாதித்துக்கு அல்ல, ஞானமும் வாசிங்க, விவேகமும் வாசிங்க. ஞானத்தின் ஆவியால் நிரப்பின, ஞானத்தில் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள, விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக, யாவரோடும் நீ சொல்வாயாக. பாருங்க, எங்களுக்கு மமதை இருக்கக்கூடாது, எங்களுக்கு அகம்பாவம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீ எனக்கு விரோதமாக பேசினா, ஒன்று ராஜாக்களை வாசிக்கும் போது எலியா தீர்க்கதரிசி மேலே ஏறி போகும்போது 50 குழந்தைங்க மொட்டை தலையான்னு சொன்னாங்க. அவன் போய் கீழே இறங்குற வரைக்கும் ஒரு குழந்தையில அங்கே கரடி உடல், ஒரு குழந்தைங்க விடலை. அதே நேரத்தில் மோசோட அக்கா மிரியம், நீ மட்டும்தான் தீர்க்கதரிசி சொல்லுவியா, நீ மட்டும்தான் செய்வியா சொல்லி வாயை மூடலை. நல்ல மோசை கேட்கல, ஆண்டவர் கேட்டார். அங்கே போய் இங்கே போய் என் பையன் மேலே கை வச்சார். எதுக்கு நான் சொல்கிறேன்? ஞானம், விவேகம், அப்புறம் வேறுபாடு. முதல்ல வேறுபாடு, மகிமை. சரி, இதே ஆசாரிய ஊழியத்தில் வேலை செய்யறதுக்கு விசுவாசிகளை ஆண்டவர் ஒரு ஆவியில் நிரப்பியிருக்கிறார். அதனால தான் எனக்கு நிறைய கீழ்ப்படிய மாட்டீங்க. புரியுதா? நான் சொன்னால் கோவம் வருது எல்லாருக்கும். நான் எவ்வளோ முறை சொல்கிறேன், ஒரு ஆத்துமா சபைக்கு வர்றது சாதாரண நினச்சிக்காதீங்க, சாதாரண நினைக்காதீங்க. ரெண்டாவது, இங்கே பாருங்க, நான் இன்னி வரைக்கும்
யாரும் ஏளனமாக நினச்சதே கிடையாது. அதுவும் ஏழைங்களாக இருந்தால் நான் தேடி போய் உதவி செய்யணும். நான் யாரையும் என் மனைவியோ பிள்ளைங்களை நான் கேட்கவே மாட்டேன். அந்த சுபாவம் எல்லாரும் வளர்த்துக்கொள்ளும். புரியுதுங்களா? அந்த சுபாவத்தை வளர்த்துக்கொள்ளும். சில பேர் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க ஏழைங்க வீட்டுக்கு, தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க சொல்லி நான் முடிக்கிற அடுத்த வாரம் தொடரும். கர்த்தருடைய வார்த்தை மகிமுண்டாதாக. யாத்திராகமும் 28:31 வாசிங்க. யாத்ராகம் 28:31. மேன் మరియు ఏఫోదు నిలబెట్ట అంగిని కేవలము నీలదార ముద్ద కట్టవలెను. ఆమేన్. வாசிங்க. யாத்ராகம் 28:31. ஏபோத்தின் கீழங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். யாத்திராகம் 28:31 தானே வாசிங்க. திரும்ப வாசிங்க. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். சரி, இது என்ன அர்த்தம் சொல்லுங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறேன். நான் இப்பயே கொடுக்குறேன். காயத்ரி சொல்லுங்க. அங்கே போறீங்களே சபைக்கு, சயிர் போட்டுக்கிறாங்க ட்ரெஸ்ஸு. சாந்த கவனி, அந்த அங்கிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பைபிள் ஸ்டடி வாங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. 3 இடங்களில் டேபர்நாக்கில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க 3 இடங்களில், அந்த 3 இடங்களிலும் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் ஒயிட் வச்சுருப்பாங்க. அது கீழே நல்ல நீலம் கலரில் ஒரு குண்டு மாதிரி இருக்கும். தூண்கள் மேலே சில பூலாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் அது தேவனுடைய திவ்ய சுபாவங்கள். இந்த இடத்துல வாசி போகிறேங்க. இங்கே பாருங்கள், பிரதான ஆசாரியனுடைய உடை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாசிமா. நல்ல நேரம் வாசி, நல்லா வாசி. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூல். அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் ஏபோத். அந்த ட்ரெஸ்ஸு பேர் வந்து ஏபோத். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு கீழே ஒரு அடையாளம் சொல்லப்பட்டு வாசி. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். இங்க பாருங்க, ஏபோத்தின் அங்கி வேற எந்த கலர், மெரூன் கலர் சொல்லப்படலை, வெள்ளை கலர் சொல்லப்படலை, ரோஸ் கலர் சொல்லப்படலை. ஒரே ஒரு கலர் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியன் தேவனுடைய திவ்ய சுபாவமான புதிய ஏற்பாட்டு அன்பிலே நிறைந்திருக்க கடவுள். சத்தமா அன்பிலே நிறைந்திருக்க கடவுள். அன்பிலே நிறைந்திருக்கும் அந்த ஏபோத். அந்த வஸ்திரம் சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வஸ்திரம் தேவனுடைய சுபாவம். அந்த தேவனுடைய சுபாவம் உள்ள நாம, இங்கே பாருங்க, தேவனுடைய சுபாவம் உள்ள நாம அன்பிலே பூரணப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஆசானுடைய அங்கி. அது ஆசானுடைய அங்கி. அதனால தான் நீங்கள் சயிருக்கு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போடுவான். அது ஆக்சுவலி கீழே வரணும். அந்த ப்ளூ, அந்த சின்ன ஒரு இது மாதிரி வரணும். இங்கே ஒரு இது கட்டுவாங்க, அந்த கச்சை. அது கூட அர்த்தம் இருக்குது. தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். ஆமென். அல்லேலூயா. இளநீல நூல் அப்படின்னா அன்பு. இன்னொரு நூல் சொல்லப்பட்டது பரிசுத்தம், வெள்ளை பரிசுத்தம். ஞாபகம் வச்சுங்க. வாசிங்க. இன்னொன்று யாத்திராகம் 29:30 வாசிங்க. యాత్రాగం 29:30 అతని కుమారుల్లో ఎవడను అతని ప్రతిగా యాజకుడును అతడు పరిశుద్ధ స్థలములో సేవ చేయుటకు ప్రత్యక్ష గూడారంలోనికి వెళ్ళినప్పుడు 7 దినములు వాటిని వేసుకొనవలెను. யாத்ராகம் 29:30. அவனுடைய குமாரரில் அவன் பட்டணத்திற்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்தி கொள்ள கடவன். பாருங்க, டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அங்கேயே எல்லா ஊழியக்காரர் தேவ சமூகத்தில் உள்ள வரும் பொழுது, பலிப்படத்தில் மேல பிரகாரத்துக்கு உள்ள வரும்போது அந்த அங்கேயே போட்டுன்னு வரணும். அவங்க 7 நாள் தினமும் நல்லா கவனிங்க. ஆண்டுகிட்ட போடும்போது நான் விவாதம் போடுங்க. ஆண்டு சொன்னார், கறி கடைக்கு போகும்போது கூட போட்டு போய் விடான்னார். அப்படியே கைட்டு உள்ளே வச்சுட்டு. எதுக்குன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு முதல்ல கவனிங்க. இந்த ட்ரெஸ் என்று சொல்லப்படும் போது 2 காரியம். ஒன்று,
நாங்கள் பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கணும், தேவனுடைய அன்பில் நாங்கள் நிரம்பி இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, 3வது வாசிங்க. நான் சொல்லி அப்படின்னா நான் புதிய ஏற்பாட்டுக்கு போல அதே யாத்திராக 31 வாசி பார்த்தீங்கன்னா வாசிங்க, 31 வாசிங்க. யாத்ராக 31:1. ஆ பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரானுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசியேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். இங்க பாருங்க, இப்ப விசுவாசிங்க கர்த்தர் சொல்றார். எங்களுக்கு முதல்ல சொல்ற மகிமை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல வேறுபாடு ஜீவியம், செகண்ட் மகிமை, 3வது என்ன சொன்னேன்? சொல்லுங்க, ஞானத்தின் ஆவியும், சொல்லுங்க, விவேகமுள்ள ஆவியும் கர்த்தர் எங்களுக்கு தந்தருள்வார். அடுத்தது ஆசாரி வீடு. இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்க, என்ன பாருங்க, சபையில் நான் நிறைய பார்க்குறேன். அன்றைக்கி கூட நான் சாந்தா முடியல, சாப்பிடணும், அப்படி பேக் போட்டு இந்த மாதிரி செய்யணும், மாறி மாறி செய்யணும், மாறி மாறி செய்யுங்க. ஞானம் ஆண்டவர் கொடுக்கணும் வேலைங்களை. அப்படியே போகிறது, அப்படியே போயினே இருக்க வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணி வந்து கூட்டம் போடுங்க, நேரத்துக்கு செய்யணும். கர்த்தர் அப்படி தான் கேட்பார், நான் என்ன உனக்கு செய்யணும்னு. சபையில் செய்யுங்க, வாசிங்க. என்ன பண்ணுறாரு பாரு, வாசிங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். இங்கே பாருங்க, அவனுக்கு அந்த அந்த வேலையே தெரியாது. அதாவது அவனை கூட்டம் போனேன், ஜெயவேலுக்கு வாசினான்னு கூட கொஞ்சம் லைட்டாக வாசி பண்ணான், தப்பு தப்பாக வாசின்னு சொன்னாங்க. உள்ள ஒரு வாரம் உட்காந்து கற்றுக்குவேன் நான். இந்த ட்ரிபிளில் ஆண்டவர் தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. வினோதமான வேலை செய்யும்படியாக பொன்னினாலும் வெள்ளியிலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யுகித்து செய்கிறதற்கும். யோசித்து நிதானித்து, இங்க பாருங்க அபிஷேகம் பாருங்க, யோசித்து நிதானி. அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நீங்க போய் அந்த அம்மா பாருங்க சொன்னா பார்க்கணும், பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு போய் பாரு. நீங்க அதை அசட்டை பண்ணீங்கன்னா அதுக்கு பலனை நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, ஒரு வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் யோசிப்பார். யோசித்து, நல்லா கவனிங்க, யோசித்து நிதானித்து பொன் வேலை செய்யறதுக்கு நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. இந்த பலிபட தொக்கம் நான் போய் சொன்ன ஆண்டு பார்ப்பாரு. எங்களுக்கு நீங்களும் ஆண்டோட ஊழியத்தை செய்யணும். இப்போ தெரியுதா ஏன் ஒரு ஆள் கூட வரலன்னா வாஞ்சையில் சொல்ல கீழ்ப்படி மாட்டேன்றீங்க. வாசி பாருங்கள், யோசித்து நிதானித்து சகலவித வேலைகளையும் யுகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் ஞானமும். இங்க பாருங்க, இங்க ஒரு ஞானம் இருக்குது. அதே ஆசாரனுக்கு வேற என்ன ஊழியம்? ஆசாரனுக்கு எப்படி இருக்குது? முதல்ல மகிமை சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, மகிமை. உங்களுக்கு என்ன அபிஷேகம்? ஞானம். ஞானம், ஞானம். என்ன ஞானம்? என்ன ஞானம்? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. இந்த ஞானத்தை கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. நான் என்ன கேட்கறேன்? நான் ஐ திங்க் நேரத்துக்கு இருந்தாலும் சொன்னது கேட்கணும். உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். அதில் தான் மறுபடியும் சொன்னேன். உங்களை கர்த்தரைய மேய்ப்பனை வச்சிருக்கிறாருன்னா, இசைகள்லாம் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது. நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அதுக்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இங்கே ஞானம் புத்தியையும். இங்க பாருங்க, இந்த அபிஷேகத்துக்கு அந்த அபிஷேகத்துக்கு வித்தியாசம் இருக்குதா? இப்போ வாசிங்க. மற்றும் சகலவித ஆசாரி ஊழியத்தை பற்றி வாசிங்க. இப்போ நீங்க விசுவாசி ஊழியத்தை அபிஷேகம் வாசிங்க. யாத்ராகமம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோன். அபிஷேகம் பத்தி பேசிங்க. 4 3 ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. பாருங்க, ஞானம் விவேகம். இங்க நிதானித்து யோசித்து பாருங்க, நிதானித்து யோசித்து. இப்போ வாசிங்க, இங்க புரியும் உங்களுக்கு. மற்றும் சகலவித வேலைகளை பாருங்க, வேலை செய்யணும். பொன் வேலைக்கு இது பாருங்க, அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது. இது என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் இந்த கொட்டை அடிக்கிறதுக்கு கூட நாங்கள் சொல்லணுமா பாஸ்டர்? எனக்கு அடிக்க தெரியாது இந்த ஒட்டை அடிக்கிறதுக்கு. பாஸ்டர் எங்கள் வீட்டில் நான் பெருக்குண்டே இல்லை பாஸ்டர். பாஸ்டர் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் பாஸ்டர். அப்படியே நல்லா கவனிங்க. அவங்களுக்கு அபிஷேகம், ஆசாரிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது
வேற உங்களுக்கு வேலை செய்யும்படியாக ஒரு அபிஷேகத்தை கத்தர் கொடுத்துருக்கார். வாசிங்க. மற்றும் சகலவித வேலைகளையும் பாருங்க, சகலவித வேலைகளிலும் யுகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். 3 காரியம். புத்தி, அப்புறம் நிதானம், வாசிங்க. ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக. அறிவு இல்லையா? எங்க ஞானம் வரும் தெரியுமா? கீழ்ப்படிந்தால வரும். கீழ்ப்படிணும், முதல்ல கீழ்ப்படிணும். அடுத்தது கர்த்தர் அந்த அறிவை தருவார். நல்லா கவனிங்க. இந்த அறிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கெட்சு நான் போடும்போது இன்ஜினியர் வேறு மாதிரிலாம் போயிட்டார். சாம் ஒரு போட்டு கொடுத்து நாங்கள் ஜாம் பண்ணிவிட்டு ஆண்டவங்களுக்கு போட்டு கொடுத்தார். இந்த போர் போடும்போது நல்லா ஜாம் பண்ணிட்டு அந்த இடத்துலாம் போட்டோம். நாங்கள் இன்ஜினியர் கிடையாது, ஞானி கிடையாது, தேவனுடைய ஆலோசனைப்படி. ஆமாம். அப்போ அபிஷேகத்தில் உங்களுக்கு நல்ல ஆசாரியனுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. விசுவாசிகளுக்கு ஒரு அபிஷேகத்தை எல்லா வேலைகளை செய்யும்படியாக சொன்ன உடனே, சாப்பிட்ட உடனே அந்த பேக் அப்படி கையில் வச்சுன்னு புர்ன்னு ஓடுற வேலை. அது பஸ்ஸை பிடிக்கணும், ராக்கெட் பிடிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஆண்டோடைய வேலை சேர்த்து நம்ம என்ன யோசிக்கணும். வாசிங்க, திரும்ப போகலாம், டைம் ஆச்சு. மற்றும் சகலவித வேலைகளையும் யுகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். 31ஆம் அதிகாரம் யாத்திராகம் 31 நீங்கள் வாசிங்கன்னா அந்த வேலை செய்கிற எல்லாரையும் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக வாசி, லேவியராகம் 10:1-2. லேவியராகம் 10:1-2. అహరోను కుమారులైన నాదాబు అబీహులు తమ తమ దుష్పదార్థాలను తీసుకొని వాటిలో నిప్పులుంచి వాటి మీద ధూపద్రవ్యములు వేసి యెహోవా తమ ఆజ్ఞాపించమని వేరొక అగ్ని ఆయన సన్నిధికి తేగా. ఆమేన్. லேவியராகமம் 10:1. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு விசுவாசிங்க இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் என்ன பாருங்க, எந்த செஞ்சாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பலிபீடத்தில் உட்காந்துன்னு சொல்கிறேன். எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் என்னை கேட்டு செய்யுங்க. இவன் லேவியன், இவனுடைய வேலை அந்த வேலை இல்லை, வந்து ஜெபம் பண்ண உட்காந்து ஆசாரியன் சொல்லப்படாத வேலையை அவன் செஞ்சதால 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, எங்க வந்ததான்? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு. இவன் வேலை என்ன? வந்து ஜெபிக்கணும், ஆலயத்தோட எல்லா வேலையும் செய்யணும், செஞ்சு ஆகணும். இவன் போய் ஆசாரியனாக முயற்சி பண்ணானா, அவன் தூபப்படத்தை பலிபீடத்தில் மேல தூபம் ஏற்ற போயிருக்கிறான். கர்த்தருடைய அக்னி அங்கிருந்து புறப்பட்டு வந்து இது எதை கேட்குது? எதுன்னா, நீயா முடிவெடுக்கிறது கீழ்ப்படியாகும். சத்தியத்தை கேட்காம இந்த பாருங்க, நீங்கள் சத்தியத்தை என்னைக்கு கேட்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு குத்துவோம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நீங்கள் வந்து போகிறதால எந்த பிரச்சனை, 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நல்லா கவனி. இப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். பிரியாவுக்கு ஒரு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிரியா தவறு செய்யும் பொழுது என் முழு மனசோடு நான் மன்னிச்சிடணும். அந்த மன்னிப்பு அந்த பிள்ளைக்கு ஏற்றுக்கல, அது வேற விஷயம். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகமானது என்னை உணர்த்தி இந்த காரியத்தை செய்ய சொல்லும். விசுவாசிகள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்தீங்கன்னா, நாம் சொல்லல, வேத சொல்லப்பட்டிருக்குது. 2ஆம் வசனம், கர்த்தருடைய அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அப்படியே சுட்டரிச்சு அங்கே எல்லாரும் பார்த்துருக்காங்க. சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்த்தாங்களாம், அங்கேயே செத்துட்டாங்க.
இந்த ரூம் தெரியுமா உங்களுக்கு ஏன் கட்டினாங்க? பைத்தியமா நான்? வேதத்தில் இருக்குது. சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது வலது பக்கத்தில் ஒரு ரூம் ஒரு அறைகளை கட்டினார், ஆசாரின் தங்கும்படியாக. நீங்கள் கோயில் மண்டபத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கோயில் போயிருக்கீங்களே, பழைய நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோட்டைக்குள்ள அடுக்கடுக்காக இருக்கும். பார்த்தீங்களா நீங்கள்? அறைகள், இந்த சாமான் எல்லாம் கொண்டு போய் ஆலயத்தில் வைப்பாங்க. இந்த அறைகள் ஆசாரன் ஜெபிக்கிறது, ஆசாரனுடைய பிரவேசிக்கிறது. நல்ல கவனிங்க, அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் ஏசியில் போகணும், எல்லா இடத்துலையும் போனால் வலது பக்கத்தில் இடது பக்கத்துலேயே ஒரு அறை இருக்கும். அதை சாம்சுந்தர் நாங்கள் பார்க்கணுன்னா அவர் கரெக்டாக ஆறாவதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடை கொண்டு போய் வச்சுடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் பார்த்து எங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் பார்ப்பார். அவரை நாங்கள் இப்படி போய் பார்க்க மாட்டோம், அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரோம். எதுக்கு? இந்த ப்ரைவேசி என்பது நல்ல கவனம். ஊழியக்காரனை ஆனர் பண்ணுறது.